Hi, hello and welcome back to my channel Sri World. இது குக்கிங் vlog. இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் என்னன்னு தெரியுமா? எஸ், இதோ உங்களுக்காக மசாலா இடியாப்பம். மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதாங்க அந்த ஃப்ரெஷ் இடியாப்பம். எங்களுக்கு இங்கே கிடைக்கிற சிங்கப்பூரில் கிடைக்கிறது இதுதான் அவைலபிள். சூப்பர் மார்க்கெட்ஸில் எல்லாமே கிடைக்குது. உங்களுக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த இடியாப்பம் செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி. இது பார்த்திங்கன்னா பியோர் வெஜிடேரியன் தான் இந்த கிடைக்கிறது. ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த இடியாப்பத்தை நம்ம சின்ன சின்ன பீசஸாக ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த இடியாப்பத்தை நாங்கள் வாங்கிட்டு ஸ்டீம் பண்ணியும் சாப்பிடுவோம், சில சமயத்தில் வீட்லேயும் செய்வோம். அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி நான் இந்த டிஷ்க்காகவே தான் இந்த இடியாப்பத்தை நான் வாங்குவேன். இதோட நம்ம எக் ஆட் பண்ணி செய்யும்போது இன்னும் கூட சூப்பராக இருக்கும். அதுவும் உங்களுக்கு நான் ஒரு நாள் காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம உதிர்த்து எடுத்து வச்சுக்கணும். இந்த ரெசிபிக்கு தேவை 2 பெரிய வெங்காயம் அண்ட் 4 பேபி டொமேட்டோஸ். ஆனால் உங்களுக்கு அப்படி கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் 2 பெரிய டொமேட்டோஸ் எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு நான் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அண்ட் உங்களோட ரெசிபி வந்துக்கிட்டே இருக்குது. லெட்ஸ் கோ இன்டு த ரெசிபி.
எஸ், நம்மளோட மசாலா இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் அனுப்புங்க. அண்ட் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் உங்களை நெக்ஸ்ட் ஒரு vlogல சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பபாய். இது உங்கள் ஸ்ரீ.